அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025க்கான 3வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அதற்கு முன்பு முதல் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆஸ் ஆர்சிபி அருமையாக வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பேட்டிங் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டாவது பேட்டிங்க்கு நல்ல விக்கெட்டுகள், கம்மியான விக்கெட்டுகளில் மேட்சை முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சினாரியோஸ் நம்ம பார்க்கலாம். சினாரியோஸ் படி நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்ணலாம், சென்னை சூப்பர் கிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா என்ன பண்ணலாம், மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸோட இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 3, சென்னை சூப்பர் கிங் ஆஸ் மும்பை இந்தியன்ஸ். இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிச் ரிப்போர்ட். இந்த பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்பின். ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலருக்குமே நல்ல அசிஸ்டன்ஸ் இருந்தது, பேட்ஸ்மேனுங்களுக்குமே நல்ல அசிஸ்டன்ஸ் இருந்தது. இனிஷியலாக பவர் பிளேயில் தாக்கு பிடிச்சி ஆடக்கூடிய பேட்டர்ஸ்கள் 50லேருந்து ஒரு 80 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, இந்த 2 பிளேயர்ஸுமே நல்லா தாக்கு பிடிச்சி ஆடக்கூடிய பிளேயர். அந்த சைட் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கொஞ்சம் நின்று அதுக்கப்புறம் பிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ஸ்டார்டிங்லேருந்தே அடித்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இது இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும் இன்னைக்கு மேட்ச்ல அன்அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதில் ஒரு சில நியூ பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறது இந்த பிச் ரிப்போர்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னை. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்ப்போம். பிலோ 150 54 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி 54 இன்னிங்ஸ் நடக்கும்போது டிஃபெண்டும் பண்ணியிருக்காங்க. 151லேருந்து 169 41 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. இதுலேயே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 95 இன்னிங்ஸ் ஓடி இருக்கு. 170லேருந்து 189 23 இன்னிங்ஸ். மேலே இருக்கிற 95 இன்னிங்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோர், ஒரு ஆவரேஜான ஹை ஸ்கோர் 23 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. அபவ் 190 22 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 இன்னிங்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து 45. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 95. அப்போது எது மெஜாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா இந்த பேட்டர்னில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே ஆஸ் யூஷுவல் கொடுத்தாங்கன்னா இந்த பேட்டர்னில் வரக்கூடியது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிச் ரிப்போர்ட் அப்போ நம்ம இது தெளிவாக பார்க்கலாம். இரவு 7 மணிக்கு பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இஸ் அ பேட்டிங் ட்ராக், ஸ்பின் ட்ராக், ஃபாஸ்ட் ட்ராக். அதை டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 140 நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 72 முறையும், பேட்டிங் செகண்ட் 66 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மேட்ச் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆவரேஜான ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 159 ரன்கள். பட் பேட்டிங் ட்ராக் கொடுக்கும் பொழுது ஃபாஸ்ட் போலிங் சப்போர்ட் பண்ணுறது 246 ஃபார் 5. ஸோ விக்கெட்டுகளுமே கம்மியாக தான் விழுந்திருக்கு. 5 விக்கெட் தான் போயிருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் 70 ஃபார் 10 ஆர்சிபி. இதில் அதிகமான விக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஸ்பின் 16 விக்கெட்டுகள் அண்ட் ஃபாஸ்ட் 30 விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இப்போ ஸ்கோர்ஸ் பார்ப்போம். இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். 26 மே 2024 அப்போ நடந்த மேட்ச் ஓவரால் பாருங்க. ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 1 விக்கெட்டும், டோட்டலாக 9 விக்கெட்டுகள் ஃபாஸ்ட்டு அண்ட் 3 விக்கெட்டு ஸ்பின்னு. இதுதான் நம்ம மைண்ட் செட் பண்ணணும். ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருந்திருக்கு 2024. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 113க்கு 10 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போலிங் இங்கே இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ரெண்டாவது போலிங்கில் 2 விக்கெட்டுகள் மட்டும்தான் விழுந்திருக்கு. டாப் ஆர்டர் முடிச்சிருக்காங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா பிலிப் சால், சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அடித்தாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்திருக்கு. 10.3 ஓவர்ஸ்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. 26 மே 2024 ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் போலிங். 12 மே 2024 ராஜஸ்தான் ராயல் 141க்கு 5, ஃபாஸ்ட் 5 விக்கெட்டு, ஸ்பின்னு 0 விக்கெட்டு. சிஎஸ்கே 145க்கு 5, 18.2 ஓவர். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 1, ஸ்பின்னு 3. இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரெண்டுமே 5 விக்கெட் விழுந்திருக்கு. ஆனால் ஃபாஸ்ட் 6 விக்கெட்டும், ஸ்பின்னு 3 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டு 6 விக்கெட்டு, ஸ்பின்னு 3 விக்கெட்டு. ஆக மொத்தம் டிஃபால்ட்டாக ஸ்பின்னு 3 விக்கெட் விழுது. 18.2. சேசிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங் 1 மே 2024 சிஎஸ்கே 162 ரன் 7 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2, ஸ்பின்னுக்கு 4.
பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 163க்கு 3 17.5 ஓவர் அண்ட் 3 விக்கெட், ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு 4 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது இன்னிங்ஸில் ஸ்பின் ஒர்க் ஆயிருக்கு, இங்கே முதல் இன்னிங்ஸில் ஸ்பின் ஒர்க் ஆயிருக்கு, இங்கே 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜாக ஒர்க் ஆயிருக்கு. 24 மே 2024 சன்ரைசர் 175 ஃபார் 9. ஃபர்ஸ்ட் இன்னிங்கில் ஃபாஸ்ட்டுக்கு 8 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு 1 விக்கெட்டு அண்ட் ராஜஸ்தான் ராயல் 139 ஃபார் 7. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 2, ஸ்பின்னு 5, டோட்டலாக 6 விக்கெட் ஸ்பின்னு, 10 விக்கெட் ஃபாஸ்ட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே சேசிங் தோற்றுருக்காங்க, இங்கே சேசிங் வின் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் சேசிங் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே மும்பை, இப்போ சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங்காக சேசிங் வின் பண்ணுவாங்க, அப்படி தான் இந்த ஃபார்மேட் இருக்குது. ராஜஸ்தான் ராயல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1 மே 12 மே அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒரு செகண்ட் ஹாஃபில் ராஜஸ்தான் ராயல் மொக்கையாக ஆட ஆரம்பிச்சு அவங்க வந்து எல்லா மேட்சும் தோத்துட்டே இருந்தாங்க. அதனால இந்த மாதிரி வர ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. சென்னைக்கும் மும்பைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 பேருமே ஒரு நல்ல டீமாக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இல்லை, பும்ரா இல்லை. இதனால ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திலக் வர்மா இருக்காரு, அதுக்கப்புறம் ரிக்கல்டன், சில நியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணி நம்ம வந்து டீம்ஸை கிரியேட் பண்ணணும். அதுதான் பார்த்தோம். ஃபாஸ்ட் பவுலர் 30 விக்கெட்டும், ஸ்பின் பவுலர் 16 விக்கெட்டும். ஓவரால் 37 மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 17 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் 20 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்குடைய பாசிபிள் பிளேயிங் 11: ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சீந்திர ரவீந்திரா, ராகுல் திரிபாட்டி, சிவம் துபே, தீபக் கூடா, சாம் கரன், MS தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, பத்திரானா, கலீல் அகமது. இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, தீபக் கூடா, சாம் கரன் அண்ட் ராகுல் திரிபாட்டி. இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கலீல் அகமது, பத்திரானா, நூர் அகமது, ஜடேஜா, ரஸ்வின், தோனி, இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சீந்திர ரவீந்திரா இந்த 2 பிளேயருமே விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கான்வே வருவாரான்றத லைன் சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். மும்பை இந்தியன்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11: ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், திலக் வர்மா, ஸ்கை, நமந்தீர், கார்பின் போஸ், மிச்சல் சாண்டனர், தீபக் சகர், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், வில் ஜாக்ஸ், ரீஸ் டாப்லி. ஸோ 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும். ஸோ அந்த 4 பிளேயரில் இங்கே ஒருத்தர் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் ஒருத்தர் இருக்காரு, வில் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டாப்லி அண்ட் கார்லின் போஸ். ஸோ டோட்டலாக இங்கே வந்து ஒரு 5-6 பிளேயர் இருக்காங்க. இதுலேருந்து ஒரு 2-3 பிளேயர் போயிடுவாங்க. ஸோ யார் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம முடிஞ்சால் தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும். இப்போ சினாரியோஸ் பார்த்தா தான் நம்ம டீம்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட் பிக் வந்து திலக் வர்மா, தட்டி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். மிச்சல் சாண்டனர் இந்த பிச்சுக்கு நல்லா ஆப்டாக இருப்பார். 1 விக்கெட் எடுத்த விட எக்கானமியாக பால் போட்டு பாயிண்ட்ஸில் வந்துருவார். ரிக்கல்டன் ஒரு நல்ல அதிரடி பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அப்புறம் சிவம் துபே, சிக்ஸர் துபே, ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய ஹோம் கிரவுண்ட், ராகுல் திரிபாத்தி, தீபக் கூடா. ஸோ இவங்கெல்லாம் டிஃபால்ட் பிக். இதுல இருந்துமே ஒரு 3 பிளேயர் கேப்டனாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ரச்சீந்திர ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, சூரியகுமார் யாதவ், ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் பிக் மேட்ச் பிளேயர், அது உங்களுக்கே தெரியும். இப்போ சினாரியோ என்ன சினாரியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் டீம் 8 விக்கெட் லூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. நேற்று ட்ரீம் டீம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொல்கட்டா ஆர்சிபி உடைய போலர்ஸ் எல்லாருமே இதுல வந்திருப்பாங்க. ட்ரீம் டீம்ல எல்லாருமே வந்திருப்பாங்க. அதே சினாரியோ பேட்டிங் டீம் லாஸ் 8 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றவங்க வெறும் 4 விக்கெட் தான் விடுறாங்க. இதுதான் சினாரியோ. இப்போ மும்பை இந்தியன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இல்லை சென்னை சூப்பர் கிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அப்போ சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மும்பை போலிங், மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சென்னையோடைய போலிங். இதுதான் இந்த சினாரியோஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கே ஒரு லோ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா சேசிங் வின் பண்ணிடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் லோ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சேசிங் வின் பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த சினாரியோஸ் வரும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் ஒரு லோ ஸ்கோர் அடிச்சாங்கன்னா விக்கெட்டுகளும் விடுறாங்க, சேஸும் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு 140 ரன் அடிக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங் சேஸ் பண்ணிடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் 8 விக்கெட் 9 விக்கெட் விடுறாங்க. ஸோ சென்னை பவுலர், சென்னை டாப் ஆர்டர். இதுதான் டீம் கிரியேஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற டீம் மும்பையாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் 170+ அடித்தாங்கன்னா தோத்துடுறாங்க. ஸோ 170, 175 இஸ் ஏ குட் டார்கெட். அப்படி இருக்கும்போது ஒருவேளை சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அந்த டாப் ஆர்டர் ரிக்கல்டன் கேப்டனாக போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் வரும்னா அப்போ வந்து
சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோத்துருவாங்க. தோக்கும் பொழுது மும்பை பவுலர்ஸ் ஆதிக்கம் செலுத்தலாம். அதே சென்னை பேட்டிங் பண்றாங்க, ஒரு 200 அடிச்சிட்டாங்கன்னா மும்பை தோத்துருவாங்க, சென்னை பவுலர்ஸ் ஆதிக்கம் செலுத்துவாங்க. இதுதான் சினாரியோஸ். இந்த சினாரியோ பேஸ் பண்ணி ரெண்டு சினாரியோஸ் தான். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லோ ஸ்கோர், இல்லைனா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஹை ஸ்கோர். இந்த ரெண்டு சினாரியோ காம்பினேஷன்ஸ் வச்சு மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இதுல பார்ப்போம். ரிக்கல்டன் 73% இருக்காரு, தோனி 25% இருப்பாரு. தோனி இந்த தடவை டாப் ஆர்டர்ல ஒரு 4th 5th வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தோனியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேச்சிங் பொசிஷன் இதுலயே ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வரும். கேப்டனா போடும்போது 80 பாயிண்ட்ஸ் வரும். கடைசி ஒரு 10 பால் ஆனா கூட ஒரு 20 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. இந்த இடத்துல MS தோனி இதுவா இருப்பாரு. அதே ரிக்கல்டன் ஒரு 5 ரன்ல அவுட் ஆயிட்டாருன்னா கூட தோனி உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். தோனியை ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணுங்க. ரிக்கல்டன் 73%, இவர் 25%. நம்ம லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்குறோம். ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, நமன் தேர், இந்த 3 பிளேயர்லேருந்து 2 பிளேயர் கம்பல்சரி லைன் சப்போர்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது வரும். அதே மாதிரி இங்கே டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்லேருந்து 2 பிளேயர்ஸ் மட்டும் பிக் பண்ணணும். ருத்ராஜ் கைக்வாட், ரோஹித் சர்மா, இல்லைனா திலக் வர்மா, ருத்ராஜ் கைக்வாட், சூரியகுமார் யாதவ், ருத்ராஜ் கைக்வாட், இந்த காம்பினேஷன்ஸில் கொண்டு போகணும். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ். ஸோ இதுலேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ், இதுலேருந்து ஒரு 2 பிளேயர், இதுலேருந்து ஒரு பிளேயர், டோட்டலாக 5 பிளேயர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. பத்திரானா ஒரு டிஃபால்ட் பிக்காக இருப்பார். பவர் பிளே டெத் ஓவரில் போடும்போது கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பார். இவர் ஒரு பிளேயராக இருப்பார். பும்ரா கிடையாது. ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் சகர் இந்த கிரவுண்டில் நிறையாவே விளையாடிருக்காரு. நூர் அகமது அண்ட் கலீல் அகமது. ஸோ போலிங்க்கு நல்லா ஃபேவராக இருக்கக்கூடிய டீமாக நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ட்ரெண்ட் போல்டையும் நம்ம கொண்டு போகலாம். மீதி இங்கே யாராவது வந்தாங்கன்னா நம்ம அதை பிளான் பண்ணலாம். ஸோ இங்கே டோட்டலாக 5, இங்கே வந்து ஒரு 6 பிளேயர், 11 பிளேயர். இப்போ சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து 3 பிளேயர்ஸ் போலிங்கில் கொடுத்துருக்கோம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 2வது வின் பண்ணுற மாதிரி டீம். ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது கேப்டன் அண்ட் பத்திரானா. இங்கே வந்து தீபக் சகர், மிச்சல் சாண்ட்னர், ருத்ராஜ் கைக்வாட் ஆடுவார், தூபே அண்ட் திரிபாதி. அதே கான்செப்டில் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ருத்ராஜ் கைக்வாட், இங்கே வந்து ரச்சின் ரவீந்திரா, அதே டீம். ஆனால் அதே கான்செப்டில் பத்திரானா, அஸ்வின் அண்ட் நூர் அகமது இந்த காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 2 to 3 பிளேயர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போடுங்க. ஜடேஜாவை ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணுங்க. பேட்ஸ்மேன்லேருந்து ஒருத்தர் 2 பேரை கம்மி பண்ணிட்டு கூட இன்னும் 2 பவுலர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். 2 பிளேயர் நீங்கள் டிஃபால்ட்டாக மாற்றினீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரே டீம் அப்படியே 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். இதே மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு, தீபக் சகர் கேப்டன், அங்கே வந்து ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டாப் ஆர்டர் எல்லாமே வந்து காலி ஆனாங்கன்னா எப்படி இருக்கும். தீபக் சகர் இருக்காரு. ஸோ இங்கே வந்து ரோஹித் சர்மா, திலக் வர்மா மட்டும் இருக்காங்க. ரிக்கல்டன் இருக்காரு, தோனி இருக்காரு. இங்கே வந்து 3 பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பவுலர்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே டீம் போடுறோம். தீபக் சகர், அங்கே வந்து ட்ரெண்ட் போல்ட். ஸோ இங்கே வந்து சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக இருக்காரு. இங்கே மிச்சல் சாண்டர் வைஸ் கேப்டனாக இருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து டெத் ஓவரில் போடும்போது ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு டீம். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது டெமோ டீம். இதுல இருந்துமே ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் சேஞ்ச் பண்ணி டீம்ஸை போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ.